ஒரு குரு தன்னுடைய சீடர்களோட ஒரு கிராமத்துக்கு போறாருங்க. அங்க ஊர் மக்கள் மத்தியில அவர் உபதேசம் கொடுக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு 30 வயது இளைஞனை அந்த குரு முன்னாடி வர சொல்றாரு. அந்த இளைஞன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ ஒரு அழகான பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணுடைய நினைவு எவ்வளவு காலத்துக்கு உன் மனதில் இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த இளைஞன் பதில் சொல்ல கூச்சப்பட்டுட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த குரு உடனே அந்த இளைஞன் கிட்ட சொல்றாரு, கூச்சப்படாத பதில் சொல்லுங்கிறாரு. உடனே அந்த இளைஞன் சொல்றான், நான் ஒரு அழகான பெண்ணை பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பெண்ணுடைய நினைவு என் மனதில் இருக்கும் அப்படிங்கிறான். அப்படி இல்லைன்னா இன்னொரு அழகான பெண்ணை பார்க்குற வரைக்கும் அந்த பெண்ணுடைய நினைவு மனதில் இருக்கும் அப்படிங்கிறான். உடனே அந்த குரு அந்த இளைஞன் கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாரு. இப்போ நான் எழுதின ஒரு புத்தகத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். அந்த புத்தகத்தை வாங்கிட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒரு பணக்காரரை போய் நான் பார்க்க சொல்கிறேன். அவர்கிட்ட இந்த புத்தகத்தை நீ போய் கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீ புத்தகத்தை வாங்கிட்டு பஸ் ஏறி அவர் ஊருக்கு போகிற நீ, மிகப்பெரிய வீடு அவர் வீடு, நிறைய வேலையாட்கள் இருக்காங்க, நிறைய கார்கள் வச்சுருக்காரு. அவர் வீட்டில் போய் பெல் அடிக்கிற, அவரே வந்து கதவை திறக்கிறாரு, உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு, நலம் விசாரிக்கிறாரு, காஃபி போட்டுட்டு கொண்டு வந்து உனக்கு தராரு, புத்தகத்தை வாங்கிட்டு பணம் உன்ட்டு திருப்பி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய டிரைவரை கூப்பிட்றாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு காஸ்ட்லியான காரில் கொண்டு போய் உன்னை வீட்டில் விட சொல்கிறாரு. நீ அவருக்கு நன்றி சொல்லிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு வர. நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு, சேஃபாக வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டியா அப்படின்ட்டு. இப்போ குரு சிஷ்யன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த பணக்காரரை எவ்வளோ காலத்துக்கு நீ நினைவில் வச்சிருப்ப அப்படின்னு. உடனே அந்த இளைஞன் குரு கிட்ட சொல்லியிருக்கான், இவ்வளோ பெரிய பணக்காரர் இவ்வளோ நற்குணங்களை வெளிப்படுத்தியிருக்காரு, என்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் என்னுடைய நினைவில் அவர் இருப்பார் அப்படின்னு இருக்கான். புன்னகையோட குரு ஊர் மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு, அழகான முகம் குறுகிய காலத்துக்கு தான் நம்முடைய நினைவில் இருக்கும், ஆனால் அழகான நடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் அப்படின்னு இருக்காருங்க. உங்களுடைய முகத்துக்கும் வெளி தோற்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத விட உங்களுடைய நடத்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்ககிட்ட மற்றும் இல்லைங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு குரு ஊர் மக்கள் கிட்ட அன்னைக்கு சொல்லியிருக்காரு.